ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது தி வாட்டர் மேஜிஷியன் எபிசோட் 11 பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். அது ஏன் எதுக்குங்கிறத கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன், மறக்காம போய் பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஆன்கோயிங் அனிமேஸ் எந்த அனிமே போடலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் நிறைய அனிமே பாதிலே அத்து விட்டுருக்கேன், அதெல்லாம் என்ன கண்டினியூ பண்ணலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இனிமேல்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை கண்டினியூ போட ட்ரை பண்ணுறேன். இதை நான் நிறைய வாட்டி சொல்லிட்டு இருந்தாலும் இந்த வாட்டி நான் ஃபாலோ பண்ணுறேன். சரி, வளவன்னு பேசாம வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல வேற ஒரு கதையை கட்டுறாங்க. அதாச்சு இது ஒரு ஃபிளாஷ்பேக். அங்க ஒரு வெப்பனை செஞ்சுட்டு இருக்க ஸ்மித்துமே சரி இப்போ ஆரம்பி அப்படின்னு சொல்ல அங்க இருக்க ஒரு சின்ன பையனுமே அந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ண ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு அந்த வெப்பனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெப்பனை ரெடி பண்றதை பார்த்து அந்த பையனை ஆவலா பார்த்துக்கிட்டு மாஸ்டர் நானுமே ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பையனுமே அந்த சுத்தியில வாங்கிட்டு உற்சாகமா அதை தட்டிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு டயர்ட் ஆயிட்டு அவனுமே அந்த சுத்தியில திருப்பி கொடுத்துட்டு அட 6 நாளுக்கு இந்த அளவுக்கு தட்டிட்டு இருக்கீங்களே, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் தான். அந்த வெப்பனை செய்யற ஸ்மித்துமே இந்த மாதிரி வெப்பனை செய்யறதுக்கு நிறைய உழைப்பு போடணும், அப்பதான் இது நல்லா வரும். இப்போ அந்த பையனை தன்னோட வீட்டுக்கு போவா. அப்ப நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்ல அவங்க பாவம் உங்க அம்மா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கா, போய் பாரு அப்படின்னு சொல்ல அவனுமே அந்த சாப்பாடு செய்யறதுக்கு ஃபயரை நான் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு ஃபயரை உருவாக்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். அவங்க அம்மாவும் ரொம்ப நன்றி ஆஸ்கர் அப்படின்னு சொல்ல அப்புறம் தான் இந்த குட்டி பையன் தான் ஆஸ்கர். அதாச்சு டெபி என் பேர்ல எதிர்காலத்துல தி இன்ஃபினிட் மேஜிஷியனா மாறினவன். ஆஸ்கரோட உதவியோட அந்த வெப்பன்ஸ் வித்துமே நிறைய வாள்களை செய்யறாரு. அவங்க அப்பாவும் அட நான் கேட்ட மாதிரியே ஸ்வாட்ச் செஞ்சுட்டே அப்படின்னு சொல்ல அந்த வெப்பன்ஸ் வித்துமே ஆஸ்கரோட உதவியால இது ஈஸியாவே செஞ்சுட்டேன். அவன் ஃபயர் மேஜிக்கை நல்லாவே கண்ட்ரோல் பண்றான். அப்புறம் சொன்னா உனக்கு பிரச்சனை இல்லைன்னா ஆஸ்கருக்கு நீ அதை பரிசா கொடுக்கலான்னு இருக்கேன். அவனுக்கு 7 வயசு ஆக போதில்ல, அவனுக்குமே ஒரு ஸ்வாட் தேவை, அதனாலதான். அதுவும் இல்லாம இந்த ஸ்வாட் ரொம்ப லைட்டா இருக்கும், அவனுக்கு கரெக்டா இருக்கும். ஆஸ்கரும் அட எனக்குன்னு ஒரு பாலா, ரொம்ப நன்றி மாஸ்டர். இப்போ வேட்டைக்கு ஆஸ்கரை கூட்டு போவ அவனுமே வேட்டையாட எல்லாருமே அவனை பாராட்டு. இப்போ வேட்டையாடுன்னு கறி வச்சுக்கிட்டு எல்லாருமே சந்தோஷமா அங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியே பின்பங்க பார்த்தா அவங்க அப்பாவும் எனது கொள்ளையர்கள் வந்துட்டு இருக்காங்களா, அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க வந்துருவாங்களா. அங்க வந்தவனும் அது மட்டும் கிடையாது, அவங்க 50 பேர் மேல இருக்காங்க. இப்போ நம்ம ஓடுறதுக்கு இடமும் இல்ல நேரமும் இல்ல, வேற வழியே இல்ல, சண்டை போட்டுதான் ஆகணும். அதனால் இப்ப வர எல்லா வில்லேஜஸுமே அங்க வர கொள்ளையர்களை தாக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. இப்போ அந்த பேட்டில் ஆரம்பிக்க நிறைய கொள்ளையர்கள் அங்க வந்து அந்த சிவரை உடைக்க பாக்குறாங்க. ஆனா அங்க இருக்க வில்லேஜஸ் எப்படியோ அவங்களை தாக்கிட்டு அவங்களை தன்னை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஆஸ்கரோட அப்பாவும் ஆஸ்கர் நீ ஸ்லோட வீட்டுக்கு போய் ஒழிஞ்சுட்டு உங்க அம்மாவை நீ தான் பாதுகாக்கணும். இப்போ வெளியே இருக்க கொள்ளைக்காரனுமே ஒருத்தன் உள்ள வந்துட்டான். அவனுமே அங்க இருக்க எல்லாரும் அடிச்சு போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா ஆஸ்கர் இருக்க இடத்துக்கு போயிட்டான். அங்க இருக்க அவங்க அம்மாவை எல்லாருமே அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அவங்க அம்மாவும் அவனை தாக்க பாவ, ஆனா அவன் ஈஸியாவே தடுத்து அவங்கள கொன்னுடுறான். இதை பார்த்து சாக்க கோவத்துல ஆஸ்கருமே உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை தாக்க வர, ஆனா அவன் சின்ன பையனா இருக்கிறதுனால ஈஸியாவே அவன் இவனை அடிச்சு விட்டுறான். அந்த கொலைக்காரனும் என்ன மன்னிச்சு தம்பி இது என் கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெட்ட வர பார்த்தா அவங்க அப்பாவும் அவனை அடிக்கிறாரு. ஆஸ்கர் உனக்கு ஒன்னும் ஆகலைன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அவங்க அம்மா அவங்க இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து அவருமே கோவ கொண்டு அந்த கொலைக்காரன் அடிக்க பார்ப்பான். அவன் வெளியே போய் அவங்க அப்பா வெளியே இழுத்துடுறான். பார்த்தா வெளியே இருந்து மத்த கொலைக்காரங்க இவரை அம்பு விட்டு கொண்டுடுறாங்க. இறந்து போன அவங்க அப்பாவோட சுவாடுமே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க பின்னாடி ஒருத்தன் பாஸ்கனும் நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல அவனுமே என்னாச்சு இதுக்குள்ள கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிறவனும் இங்க ரத்தவாடம் அதிகமாயிடுச்சு, அதனால பூனைகள் கூட்டம் இங்க வந்துட்டு இருக்கு, இப்படி இருந்தா நமக்கு தான் பிரச்சனை, நம்ம இங்க இருந்து கிளம்புறோம். இது கேட்டு அந்த கொலைக்காரனுமே அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். பார்த்தா நிறைய ஓனைகள் கூட்டம் அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த வெப்பன் சொத்துமே ஓனைகள் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்க்க அந்த இடத்துல ஆஸ்கரோட அப்பா அம்மா இறந்து போனதை அவர் பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஆனா அதே இடத்துல அப்பா அம்மா இறந்து போன ஷாக்ல ஆஸ்கருமே நின்றுட்டு இருக்க. அவருமே ஆஸ்கர் நான் சொல்றது நல்லா கேளு, ஒரு பெரிய ஓநாய்கள் கூட்டம் இங்க வந்துட்டு இருக்கு, நீங்க தப்பிச்சாகணும், நீங்க இருக்க கூடாது. ஆஸ்கரும் ஆனா அப்பா அம்மா போயிட்டாங்களே அப்படின்னு சொல்ல அவரும் இல்ல நீ வாழ்ந்தாங்களும் உன்னோட அப்பா அம்மாவும் அதை ஆசைப்பட்டிருப்பாங்க. வெளியே பார்த்தா அந்த ஓநாய்கள் வர அவர் இதை பார்த்துட்டு ஆஸ்கர் நீங்க இதை தப்பிச்சு போயிடு, ஓநாய்களை நான் பாத்துக்கிறேன், நீ ஆறு வழியாவே போ, ஓனைகளுக்கு தண்ணி நான் பிடிக்காது. அவர் அந்த ஓனைகளை சமாளிக்க இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ஆஸ்கருமே அந்த ஆறை நோக்கி ஓடிட்டு இருக்கான். ஆனாலுமே அவருமே தாண்டி ஓனைகள் இவனை துரத்திட்டு இருக்கா. இவனுமே அதுக்கிட்ட தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆறுல விழுந்துடுறான். அதுல அடிச்சுக்கிட்டு போயிடுறான். இப்போ கண்ணை முழிச்சு பார்க்க அவன் வேற ஒரு இடத்துல இருக்கான். அங்க இருக்கிறவருமே ஒரு வழியா முழிச்சிட்டல, எங்களோட வில்லேஜ்ல இருக்கிறவங்க ஆறோட ஓரத்துல உன்னை கண்டுபிடிச்சாங்க. என்னோட பேரு லுக் ரோத்கோ, ஒரு காலத்துல வில்லேஜோட சீஃபா இருந்தவன், இப்போ ரிட்டையர் ஆயிட்டேன், என்ன நீ எல்டர்னு கூப்பிடலாம். நான் ஆஸ்கர். அவரும் ஆஸ்கர் மை பாய், நீ நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இது கேட்டு அதே இடத்துல ஆஸ்கருமே அழுறான். அவனுக்கு இருக்க ஒரே பொருள் அவங்க மாஸ்டர் செஞ்சு கொடுத்த அந்த ஸ்வாட் மட்டும் தான். இப்போ அந்த எல்டருமே ஒரு கதையை சொல்றாரு. ரெட் கலர்ல முடி இருக்க எல்லாருமே கடவுளால ஆசீர்வாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க. முக்கியமா ஃபயர்களோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு, இது ஒரு சிம்பிள்னு சொல்லலாம். ஒருவேளை நீ இப்ப என்கிட்ட வந்தது விதியை கூட இருக்கலாம்ல. ஆஸ்கரும் எல்டர் இப்ப நான் போறதுக்கு எனக்கு வீடு ஒண்ணு கிடையாது, நாங்க இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த எல்டருமே கவலைப்படாத ஆஸ்கர், நீ இங்க இருக்கணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான், நல்லா படிக்கணும், நீ ரெக்கவர் ஆன அப்புறம் உன்னோட படிப்பை ஆரம்பிக்கலாம். இதுக்கிட்ட ஆஸ்கர் ரொம்ப நன்றி, ஆனா எனக்குமே ஒரு கண்டிஷன் இருக்கு, எனக்கு ஸ்வாட வச்சு எப்படி சண்டை போடுறதுங்கிறத கத்துக்கணும், நான் ஸ்ட்ராங் ஆகணும். இப்படியே பல நாட்கள் போக கொஞ்சம் கொஞ்சமா ஆஸ்கர் வளர்றான். ஆனா அவ கண்ணு முன்னாடி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. அவ இருந்த அந்த எல்டர் மேன்ஷனு பத்துக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவனுமே என்னாச்சு ஏதாவது சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அவன் கண்ணு முன்னாடியே அந்த எல்டர் இறந்து கிடக்குறாரு. அவர் கொன்னது யாருன்னு பார்த்தா ஆஸ்கரோட அம்மா அப்பாவை அவன் கண்ணு முன்னாடி கொன்ன அதே கொலைக்காரன். ஆஸ்கர் அவனை போய் அட்டாக் பண்ண அவன் மேல ஒரு அடிப்பட்டவனே அவன் தலையை பிடிச்சிட்டு அவன் நெஞ்சிலே கத்தி இறக்கிடுறான். ஆஸ்கர் என்னதான் ஸ்வாட வச்சு சண்டை போட கத்துக்கிட்டாலும்
ஆனாலுமே அவனால அவனை கொல்ல முடியல. ஆஸ்கர் கிட்ட அவனை பார்த்தப்பன்னு தெரியுது அவன் தான் அவங்க அப்பா அம்மாவை கொன்னவனு. அங்க இன்னொருத்த வந்துட்டு போஸ்கோனா நைட்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க, நம்ம கிளம்பணும்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு நைட்ஸ் வந்து பாக்குறாங்க. அங்க 2 பேரும் இறந்து கிடந்த பார்த்துட்டு நம்ம நேரத்துக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு ஆஸ்கர் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா ஆஸ்கர் உயிரோட தான் இருக்கான். அவன் தன் உடம்புல இருக்க ரத்தத்தை இழந்ததுனால அந்த ஷாக்ல அவனோட ஹேர் கலரே மாறிடுது. ரெட் கலர்ல இருந்த முடி இப்போ ஒயிட் ஆகிடுது. அவன் அங்க இருந்து போறப்ப அந்த கொலைக்காரனோட நேம் போஸ்கோனா. உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த பிளாஷ்பேக் முறைய இப்போ பிரசன்ட காட்டுறாங்க. ஆஸ்கரோட சோல்ஜர்ஸுமே நீங்க எதுவும் சாப்பிட மாட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனுமே இல்ல, நான் பிரின்சஸ் வரைக்கும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். வெறும் வயிறுல இருந்தா தான் திடீர்னு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா என்னால போய் காப்பாற்ற முடியும். அவங்களுமே வின் மேஜிக் ஷீல்ட் தான் அவங்களை பாதுகாத்துட்டு இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் எமர்ஜென்சிலாம் நடக்காது. ஆனா இந்த சைடு பார்த்தா அந்த வின் பேரியருமே உடஞ்சு போகுது. உடஞ்ச அடுத்த செகண்டே அந்த இடத்த அட்டாக் பண்றாங்க. அங்க பிரின்சஸுமே எந்த அட்டாக் பண்றாங்களா யாரா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவனோட அண்ணா கான்ராட் அடிபட்டு கிடக்கிறத பாக்குறா. அவளும் ஒரு பேரை கிரியேட் பண்ணிட்டு அவங்க அண்ணனை ஹீல் பண்றா. அவரும் இது போதும், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உன்னோட மானாவை வேஸ்ட் பண்ணாத, வெட்டு வேலையில இருந்தா பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு கவர் வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டு போறா. அங்க வந்து அட்டாக்கர்ஸுமே அங்க இருக்க எல்லா நோவல்ஸுமே பாரம்பிச்சு பக்கமா கொண்டுட்டு இருக்காங்க. கான்ராடும் அவங்கள வளைச்சு போட்டுட்டாங்க. அவங்க வெளியே போறதுக்கு வழி இல்ல. சரி நீ உன்னோட நைட்ஸ் எங்க கூட்டு வந்திருக்குதுன்னு அவங்கள உன்னால கான்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பிரின்சஸோ முடியும், ஆனா அப்படி பண்ணா எதிரிங்களுக்கு நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருமே. இல்ல சிக்னல் கொடு, எப்படி இருந்தாலும் நம்ம பிரச்சனையில தான் இருக்கும். இப்ப அவளுமே தன்னோட மேட்சுக்கு வச்சுட்டு சிக்னல் கொடுக்க இதை பார்த்து உடனே ஆஸ்கருமே அங்க இருந்து கடற்கரை ஓடி இங்க வந்துட்டு இருக்கான். ஆனா அந்த ரெட் கலர் சிக்னல்ல நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஆமா இந்நேரத்துல ஏன் வெடி வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். பிரின்சஸும் கண்டிப்பா அந்த சிக்னலை பார்த்த உடனே அவங்க வருவாங்க, எல்லாரும் வரலனாலும் கண்டிப்பா மாஸ்டர் வருவாரு. கான்ராடும் எனது மாஸ்டரா ஆஸ்கரை சொல்றியா அப்படின்னா கண்டிப்பா நம்ம இங்க தப்பிச்சிருவோம். ஆனா இந்த சைடு சொன்ன மாதிரியே அவங்க இருக்க இடம் எதிரிகளுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்களுமே இவ்வளவு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இதை பார்த்து நிறைய பேர் சேர் இதை பார்த்துட்டு கான்ராடும் ஓ அப்ப இந்த அட்டாக்கு நம்ம தான் காரணம் போல, நம்மள டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உனக்கு புரிஞ்சதுல ஃபியோனா யாரையும் விட்டு வைக்காத, எல்லாரையும் கொண்டுடு. இந்த சைடு ஆஸ்கருமே அந்த பில்டிங் குள்ள வந்துட்டான். கார்டன்ல தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த நோக்கி போய்கிட்டு இருக்கான். இந்த சைடு பிரின்சஸ் மட்டும் இல்லாம கான்ராடுமே தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி அங்க வர அட்டாக்கர்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடி நிறைய பேர் மந்திரங்களை சொல்லி மேஜிக் கேஷ் பண்றது இவங்களுக்கு கேட்டுட்டு இருக்கு. ஆனா எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இதை கேட்டு கான்ராடும் இந்த மந்திரமா ஃபியோனா உன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு டோட்டல் டிஃபென்ஸ் உன்னோட சாங்சுவரி ஸ்கொயர் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்ல அவளுமே தன்னோட ஃபுல் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஸ்பெல்ல போடுறா. அப்புறம் தான் தெரியுது பின்னாடி இருக்க அட்டாக்கர்ஸ் எல்லாம் புல்லட் ட்ரெயின் அதாச்சு லின் அந்த டஞ்சன்ல யூஸ் பண்ணதை இங்க யூஸ் பண்றாங்க. ஆனா அந்த ஆப்சல்யூட் டிஃபென்ஸ் ஸ்பெல்ல வச்சுக்கிட்டு அந்த அட்டாக் இவ மேல படாம போயிடுச்சு. ஆனா அதே டைம் அந்த ஸ்பெல்ல இவகிட்ட இருக்க மொத்த மானவமே வலிச்சிருச்சு. ஒரு வழியா முடிஞ்சு சொல்லிட்டு நினைச்சு பார்க்க பின்னாடி இன்னொருத்தன் மந்திரம் போட்டுட்டு இருக்கான். ஆனா அதே டைம் ஆஸ்கருமே அந்த இடத்துக்கு வந்துட்டான். அங்க நிறைய நோபல்ஸ் இறந்துட்டு இருக்கதை பார்த்து ஒருவேளை பிரின்சஸுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்ல ஆஸ்கரும் அப்படி நடக்காது, அவ அவளை சீக்கிரத்துல இறந்து போக மாட்டா. கான்ராடு காலு கடியில அந்த இன்கண்டேஷன் வரதை பார்த்து அவளுமே அவனை காப்பாத்துறா. ஆனா அந்த அட்டாக்ல அவ மாட்டிக்கிறா. ஆஸ்கர் கண்ணு முன்னாடி அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல பிரின்சஸுமே செதறி விழுறா. இந்த காட்சியை பார்த்த உடனே ஆஸ்கரோட மைண்ட்ல இது வரைக்கும் அவன் இழந்த எல்லாருமே கண்ணு முன்னாடி வந்துட்டு போறாங்க. இதை பார்த்து அவனால தாங்கவே முடியல. ஆனா அப்பதான் தெரியுது பிரின்சஸ் இன்னும் உயிரோடதான் இருக்கான்னு சொல்லிட்டு அவளுமே கண்ணு திறந்து ஆஸ்கர் இருக்கிறத பாக்குறா. அவளுமே ஆஸ்கர் கிட்ட என்னோட அண்ணனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழ இதை பார்த்தோன்னு அவனுமே பிரின்ஸை காப்பாத்துங்க, நான் போய் பிரின்சஸை காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஆஸ்கருமே அவளை பிடிக்க ஓடுறான். ஆனா பிரின்சஸ் விழுற இடத்துல தான் நம்மளுங்க அதாச்சு நில்ஸும் மத்தவங்களுமே சாப்பாடை வாங்கிட்டு கரை ஓரமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. அவங்களும் அட ரியோ வரான்னு சொல்லிட்டான், வேடிக்கை பார்த்துட்டு அங்கேயே இருக்கான் போல, எவ்வளவு நேரம் ஆக்குவான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க பார்த்தா வானத்துல எதுமோ தெரியுது. அவங்களுமே அங்க வருது ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்க போய் காப்பாத்துறாங்க. நில்ஸும் அட நம்ம முன்னாடி பார்த்தா அந்த பிரின்சஸ் தானே அது, இப்போதைக்கு இவளுக்கு ஒண்ணும் இல்ல ஆனா அன்கான்சியஸா இருக்கா. ஆனா அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு தாக்கிறதுக்கு நிறைய அட்டாக்கர்ஸ் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுமே இதை பார்த்துட்டு அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்க. பின்னாடி எட்டவுமே தன்னோட கிராஸ் போ வச்சுக்கிட்டு அவங்கள ஈஸியாவே கொண்டுறான். கீழே விழுந்தது இல்லாம அவளை அட்டாக் பண்ண வந்திருக்காங்களா, அப்போ கண்டிப்பா இது ஒண்ணு பிரச்சனை நடந்துட்டு இருக்காங்க. சரி இப்போதைக்கு பாதுகாப்பான இடத்துக்கு இவளை கூட்டிட்டு போவோம், என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாதுல சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஆஸ்கர் அங்க வந்துட்டான். ஆனா ஆஸ்கர் அவளை பார்த்துட்டு இவங்க தான் இவளை கடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒழுங்கு அவளை விட்டுருக்கன்னு சொல்லிட்டு வர. ஆனா எட்டவும் மத்தவங்களும் ஒருவேளை இவன் பிரின்சஸ் கடத்த வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுமே முடியாதுன்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாரு. அடுத்த ஆன்கோயிங் அனிமி என்ன போடலாங்கிறத நான் பால் எடுக்கிறேன், மறக்காம ஓட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.